வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. மலையனூர் ஊஞ்சல் போலவே இப்போ எங்கெங்கே அங்காளம்மன் கோயில் இருக்கோ, அங்கே எல்லா இடங்கள்லையும் ஊஞ்சல் நடத்தப்படுதுங்க. அங்கே இப்போ மலையனூர் வர முடியாதவங்க, இல்லை வந்தாலும் பயங்கர கூட்டம் இருக்குது, சாமியை சரியாக பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க, அந்தந்த ஊர்களில் உள்ள அம்மா அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல்கள் நடத்தப்படுது. அங்கேயும் போய் பார்க்குறாங்க. இருந்தாலும் மலையனூர் மண்ணை மிதிக்கணும் அப்படின்ட்டு, அமாவாசையான மிதிக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்ட்டு ப்ரைவேட் வண்டிகள்லையோ இல்லை பஸ்கள்லையோ கார்கள் கூட ரெடி பண்ணி வராங்க மக்கள். அந்த மாதிரி ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயில். அப்படி என்னதாங்க அங்கே வந்தால் மாற்றம் நடக்கும்னா, ஒரு ஒரு லேடி என்கிட்ட சொன்னாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க, ரொம்ப ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, நல்ல வருமானம் வேறு. அப்படி இருக்கிற லேடி வந்துங்க, பணக்கார லேடி, அவங்கள பார்த்தாலே தெரியுது ஹைஃபையாக இருக்கிறவங்க மாதிரி தான். ஆனால் அவங்க மலையனூருக்கு வந்தாங்க பஸ்ஸில், ப்ரைவேட் வண்டியில். அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னா, எல்லாமே இருக்குங்க, எனக்கு காசு பணம் எல்லாமே இருக்குன்னு. ஆனால் என்னமோ வீட்டில் திடீர் திடீர்னு ஏதேதோ விஷயங்கள் நடக்குதுங்க எங்கள் வீட்டில். நான் சும்மா நடந்து போயிருந்தேன், வழுக்கி விழுந்து கை எலும்பு முறிஞ்சுது, எங்கள் அம்மாவுக்கு கால் எலும்பு முறிஞ்சுது. வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அந்த மாதிரிலாம் திடீர் திடீர்னு ஏதேதோ நடக்குது, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குது, உடல்நலம் பாதிக்கப்படுது திடீர்னு அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு 3 அமாவாசை நான் தொடர்ந்து இங்கே வந்தேன், அந்த அம்மா படத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நான் வணங்கும்பொழுது என் கையில் பிளேட் வச்சாங்க, எல்லாம் சரியாக போச்சு. இப்போ எனக்கு கை நார்மலாக ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கும் உடம்புலாம் நல்லா இருக்குது. இப்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுதுங்க. அதாவது எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா, ஆத்தா அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா அமாவாசையில் வந்து நான் பார்த்துட்டு போனாலே எனக்கு நல்லது தாங்க நடக்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்ட சக்திகளோ வீட்டில் இல்லாமல், கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் விலகி போகுதுங்க. அதுக்காக தாங்க அந்த அம்மா கோயிலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைங்க, 100க்கு 100. ஏன்னா மலையனூர் அங்காளியை வணங்கும் பொழுது உங்களுக்கு கெட்ட விஷயங்கள், உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை செய்வினை கோளாறுகள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாமே மாயமாக மறையும். அப்படியே ஒரு மிராக்கிளாக வீட்டு வந்து வேறு மாதிரி சூழ்நிலை மாறும். அதுதான் அங்காள பரமேஸ்வரியுடைய அந்த அம்மாவுடைய பவரேன்றது. கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் விலகி பயந்து ஓடும். அந்த அம்மா படம் இருந்து அந்த பாடல் ஒலிக்கிற இடத்துல ரொம்ப பூஜைகள் பண்ணி புனஸ்காரத்தோடு அந்த அம்மாவுக்கு இருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே அவசியம் இல்லைங்க. அந்த அம்மா கிராம தேவதை. அந்த அம்மா வந்து அது அப்படியே ஒரு தடபுடலாக பலகாரங்கள் பதார்த்தங்கள் செஞ்சு படைக்கணுன்றது கூட அவசியம் இல்லைங்க. கையெடுத்து கும்பிட்டு ஒரு கற்பூரம் 2 வாழைப்பழம் வச்சு வணங்கினா கூட அந்த அம்மா வந்து துணை நிற்பா, அருள் புரிவா. ரொம்ப ஏழைகளுக்கான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. வணங்குங்க, அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.